பாத்து பாத்து. மா, அந்த தமிழ்ச்செல்வி வந்திருக்காமா? ம். ஹம், நினைச்சேன் அவ இங்க வந்து நிப்பான்னு நான் அப்பவே நினைச்சேன். ம், ம். வா. என்ன தமிழு, என்ன இவ்ளோ தூரம்? கரெக்டா உன் குழந்தைக்கு தான் கடைக்கு போய் பால் பவுடர் மருந்து இதெல்லாம் வாங்கலான்னு புறப்பட்டோம். கரெக்டா நீயே வந்து நின்னுட்ட. அடியே திமிர எடுத்தவளுகள, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? யாரும் இல்லாத நேரமா பார்த்து யாருக்கும் தெரியாம புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டீங்களா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வீங்களா? அத்த அத்த, வந்ததும் சும்மா எங்களை குத்தம் சொல்லி பேசாதீங்க. பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அதன்படி தானே நாங்க எல்லாத்தையுமே செஞ்சிருக்கோம். அவங்க சொன்னபடி பார்த்தா திங்கக்கிழமை காலையில 10 மணிக்கு அழகர் எங்க வீட்ல இருக்கணும். ஆனா நீங்க அந்த மாதிரி கொண்டு வந்து புள்ளைய குடுக்கல. அதான் நாங்களே வந்து புள்ளைய தூக்கிட்டு வந்துட்டோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னம்மா பேசுறீங்க? நீங்க சொல்ற நியாயப்படி பார்த்தா பஞ்சாயத்து நடந்த இடத்துக்கு நீங்களே மீனாட்சியை கொண்டு வந்து குடுத்திருக்கணும். நாங்க காலையில பஞ்சாயத்துக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேல உங்களுக்காக காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க யாரும் வரமாட்டீங்கன்ற விஷயமே தெரிஞ்சுது. சரி, வெளியூருக்கு போனவங்க வர முடியல, அவங்க சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சேன்றத புரிஞ்சுகிட்டு மீனாட்சி 2 நாள் உங்ககிட்டயே இருக்கட்டும், என்னைக்கு நீங்க ஊர்ல இருந்து வரீங்களோ அன்னைக்கு கொண்டு வந்து குடுங்கன்னு நாங்க எல்லாம் பொறுமையா இருந்தோம். ஆனா யாரும் இல்லாத நேரத்துல நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க பிள்ளைய தூக்கிட்டு வந்ததெல்லாம் ரொம்ப தப்புமா. நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த பார், கத்தாத. சேது போன இடத்துல ஒரு வேலையா மாட்டிக்கிட்டான். மீனாட்சிய நேரத்துக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியாது, சாதாரண விஷயம். அத உங்ககிட்ட சொன்னப்போ நீங்களும் அப்படியான்னு பொறுமையா கேட்டிருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அத விட்டுட்டு உங்க பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானேன்னு பஞ்சாயத்துல துள்ளி துள்ளி பேசினாலாமே. அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல எல்லாருமே கோவப்பட்டு பேசுனீங்களாமே. உங்களுக்கே இவ்ளோ கோவம் வந்தா எங்களுக்கு எவ்ளோ கோவம் வரும்? மரியாதையா சொல்றேன், என் குழந்தைய என்கிட்ட குடுத்துருங்க. மீனாட்சி என்கிட்ட வர வரைக்கும் அழகர் என்கிட்ட தான் இருக்கணும். ஹேய், என்னடி மரியாதையா சொல்றேன்னு கை நீட்டி பேசிட்டு இருக்க? உன் திமிருக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் தான் நாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம். எங்களால அழகரை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பாத்துட்டு போ. ஏய், மா, பாருமா, என்னையே கை நீட்டி எப்படி கத்திட்டு இருக்கானு. ஏய், இவகிட்ட என்னடி பேச்சு? நான் மோகனாக்கு போன் பண்ணி புள்ளைய கொண்டு வர சொல்றேன். அவ என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பா. புள்ளைய வாங்கிக்கிட்டு நாம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம். அம்மாச்சி, வீட்ல இருந்து என் குழந்தைய யார் திருடிட்டு போனாங்களோ அவங்களே என் குழந்தைய என்கிட்ட திரும்ப கொண்டு வந்து தரணும். அப்படி இல்ல மீனாட்சி என்கிட்ட வந்தாகணும். இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு இப்பவே நடக்கணும். நீ சொல்ற எதுவுமே இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னால என்னடி பண்ண முடியும்? உன்னால முடிஞ்சத நீ பாரு. என்ன சவாலா? சவால் தாண்டி. 2 நாளைக்கு சேது திரும்ப வந்து உன்கிட்ட மீனாட்சிய குடுக்கற வரைக்கும் உன்கிட்ட எந்த புள்ளையுமே இருக்காது. நீ பெத்த 2 புள்ளையுமே நீ பிரிஞ்சுதான் இருக்கணும். உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்க. ஓஹோ, உங்க திமிரோட அளவு என்னங்கறத காட்டிட்டீங்கல்ல. ஏன் திமிரோட அளவ என்னங்கறத நான் காட்டுறேன். இந்த பயாஸ்கோப் எல்லாம் வேற எங்கேயாச்சும் காட்டு. ஹே சித்ரா, வா போலாம். என்கிட்டயே கை நீட்டி மரியாதை இல்லாம பேசிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். எப்ப மா, பாருமா. ஹே வா, இவெல்லாம் ஒரு ஆளு. போ. ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு சரி, எவ்வளவு திமிர பேசாம பாரு. வாடி. அடியே, நீ எதுவும் கோவப்படாதடி, பொறுமையா இரு.
நான் வீட்டுக்குள்ள போய் புள்ளைய தூக்கிட்டு வரேன். புள்ளைய கொடுக்க மாட்டேன்னு அவளுக்கு என்னடி சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அம்மாச்சி. இவங்க இவ்ளோ பேசினதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ச்சே. குடுமா. இல்லண்ணே, நான் குடிச்சிட்டேன். நீங்க குடிங்க. சரிம்மா, தமிழ் தான். பேசு பேசு. தமிழ், நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமாக்கா? என்னாச்சு தமிழ்? எங்க வீட்ல இருந்து எங்களுக்கே தெரியாம அழகர பெரிய வீட்ல இருக்கவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கக்கா. கேட்டா 2 பிள்ளையையும் நான் பிரிச்சுதான் இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட சவால் விடுறாங்க. நான் இத பத்தி இந்த வீட்டை சேர்ந்தவர்கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாரும் என்னதான்க்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? தமிழ், சத்தியமா சொல்றேன், இங்க நடந்தது எதுவுமே வேணும்னு நடக்கல. மாமாக்கு ஒரு வேலை இருந்ததுனாலதான் மீனாட்சி வந்து கொடுக்க முடியாம போயிடுச்சு. அப்போ நியாயப்படி பார்த்தா அவங்க நேர்மையா என்கிட்ட இது வந்து சொல்லிருக்கணும்ல. இப்போ எங்க இருக்கீங்க? தமிழ், அது எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். சென்னையில தான் தமிழ். நான் வந்துட்டு போன் பண்றேன், நீங்க போன் வைங்க. இப்ப என்ன தமிழ் பண்றது? பஞ்சாயத்தார் தீர்ப்புப்படி மீனாட்சி என்கிட்ட தானமா இருக்கணும். மீனாட்சியை எப்படி என்கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ண போற? நான் சென்னைக்கு போக போறேன். ஐயோ, சென்னைக்கா? எப்படி? மா, பக்கத்துல ஏதாவது அடகு கடை இருக்கான்னு பாக்கணுமா? எதுக்கு தமிழே? உடனே நான் ஃபிளைட்ட புக் பண்ணி சென்னைக்கு போக போறேன். போய் அங்க போய் எப்படி என் புள்ளைய மீட்கணும்னு எனக்கு தெரியும். மீனாட்சி ஏன் கூட தான் இருக்கணும். நான் போய் என் புள்ளைய கூட்டிட்டு வர போறேன். மா, மோதிரத்தை வச்சதுல 40,000 ரூபாய் கிடைச்சிருக்குமா? போக வரதுக்கு இது போதுமா? பிளைட்ல போறதுன்னு சாதாரண விஷயமா? டிக்கெட் போடுறது அது இதுன்னு என்னென்னமோ இருக்கேடி. மா, இந்த காலத்துல ஃபிளைட்ல போறதுங்கிறது ஒண்ணும் மலையேற விஷயம் இல்ல. அத நான் பாத்துக்கிறேன். நீயும் அம்மாச்சியும் வீட்டுக்கு போங்க. நான் திரும்ப வரும்போது மீனாட்சியோட தான் வருவேன். ஆட்டோ ஆட்டோ அண்ணா, மா பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி, நீ பாத்து போன. போனதும் போன் பண்ண எனக்கு. ஆ அண்ணா, ஏர்போர்ட்டுக்கு போங்கண்ணா. எங்களால அழகரை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துட்டு போ. நீ பெத்த 2 பிள்ளையுமே நீ பிரிஞ்சுதான் இருக்கணும். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க.
என்ன மா. மாமா மீட்டிங்லயும் மீனாட்சியை கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரா? ஆமாமா, மீனாட்சி என் கூட இல்லைனா அது எனக்கு பிரிஞ்சிருக்கிற மாதிரின்னு சொல்லி என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லி அவனே கொண்டு போயிட்டாமா. புள்ளைய தொட்டில போட்டு அப்பனும் மகளும் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தானே கூப்பிடுறா. எடுத்து பேசுமா. ஏமா, எதையாவது சொல்லி சமாதானப்படுத்து. ஒரு 2 நாள் அங்க வந்துருவோன்னு சொல்லு. தமிழ், அக்கா எங்கக்கா இருக்கீங்க? என்ன தமிழ்? எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன், பதில் சொல்லுங்கக்கா. நானு, சேது மாமா, கருப்பண்ண எல்லாருமே சேது மாமா மீட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்கோம். மீனாட்சி எங்க இருக்கா? எல்லாரும் இங்கதான் இருக்கோம் தமிழ். சேது மாமா மீட்டிங் நடக்கிற இடத்துக்குள்ள மீனாட்சி கூட்டிட்டு போயிட்டாரு. மீனாட்சி சேது மாமா கூட தான் இருக்கா. உடனே நீங்க இருக்கிற இடத்தோட லொகேஷன் அனுப்புங்கக்கா. ஏன் தமிழ், எதுக்கு நீ லொகேஷன்லாம் கேக்குற? அக்கா, உங்களால லொகேஷன் அனுப்ப முடியுமா முடியாதா? தமிழ், இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? நான் என்ன அனுப்ப முடியாதுன்னு நான் சொன்னேன். என்ன ஆச்சுன்னு தானே கேக்குறேன். எனக்கு இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லக்கா. முதல்ல லொகேஷன் அனுப்புங்க. சரி தமிழ், அனுப்பி விடுறேன். அண்ணே, சொல்லுமா. நான் உங்களுக்கு ஒரு லொகேஷன் ஒன்னு அனுப்பியிருக்கேன். அங்கதானே போகணும். சரிம்மா, போயிடலாம். அண்ணே, நீங்க இருக்கிற லொகேஷன் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவ போனை கட் பண்ணிட்டானே. நம்ம இருக்கிற லொகேஷனா தமிழ் செல்வி எதுக்குன்னு கேக்குறான். அதானே, மதுரையில் இருக்கிற பிள்ளைக்கு நம்ம இருக்கிற லொகேஷன் எதுக்கு? ஒருவேளை தெரிஞ்சவங்களை எதுவும் அனுப்பி விடுமோ? தெரியலையே. எதுக்கு லொகேஷன் கிடைச்சுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே மலரு. அண்ணே, தமிழ் செல்வி. காலையில தானே தமிழ் மதுரையில இருந்து பேசினேன். அதுக்குள்ள எப்படி சென்னைக்கு வந்த? மீட்டிங் எங்கக்கா நடக்குது? நீ எப்படி சென்னைக்கு வந்தன்னு நான் கேட்டேன். ஏன் மதுரையில இருக்கிறவங்க நினைச்சா 2 மணி நேரத்துல சென்னைக்கு வர முடியாதா? எப்படி வர முடியுமோ அப்படிதான் வந்தேன். நீங்க மீட்டிங் எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அத்தா, மீட்டிங் உள்ள ஹால்ல நடக்குது. ஒரு நிமிஷம் தமிழ், கொஞ்சம் பொறுமா. இப்ப நீ போய் மீனாட்சி தூக்கிட்டு வர போறியா? சொல்லுமா, மீனாட்சி தூக்குறது தான் உள்ள போறியா? ஆமாண்ணே,